சுடுகாட்டில் எரியிற ஒரு பொணத்து மேல ஒரு பொண்ணு தானும் விழுந்து எரிஞ்சு இறந்து போறா. அந்த பொண்ணை தான் மக்கள் எல்லாருமே கடவுளா கும்பிட்டு இருக்காங்க. இதுதான் தீப்பாய்ந்த அம்மன். அந்த காலத்துல வந்து காட்டுக்கு வேட்டைக்கு போற ஒரு வேட்டைக்காரர் வந்து வழக்கம் போல வேட்டைக்கு போயிட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த பெண் குழந்தை எடுத்து அவர் தன் கூடயே வீட்டுக்கு கொண்டு வந்தாரு. ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த இடத்துல யாருமே இல்லை. அந்த குழந்தை எடுத்து வந்து தான் கூடயே வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு வளர்ந்து பெருசாகி ரொம்பவே அழகான ஒரு பொண்ணா வளர ஆரம்பிக்கிறார். காலங்கள் போக போக என்ன ஆகுதுன்னா, அந்த எடுத்துட்டு வந்தார் பாத்தீங்கன்னா, அவருக்கு வயசாகி போய் ஒரு மாசம் அளவுக்கு நோய் வாய்ப்பட்டு அடைகிறாரு. ஸோ ஒரு மாசத்துக்கு அப்புறமா அவர் இறந்தே போயிடுறாரு. இறந்து போன அவர் வந்து அந்த ஊர் மக்கள்லாம் தகனம் பண்ணுறதுக்காக சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போகிறாங்க. சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது அந்த பொண்ணு பின்னாடி வரா. ஸோ அவங்கலாம் சுடுகாட்டுக்கு பெண்ணாக இருக்காங்க, வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இருந்தால் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ள வரா. அதுக்கப்புறமா அவருக்கு கொல்லி போட போகிறாங்க. அந்த பொண்ணு வந்து நான் தான் கொல்லி போடணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கதறி ஆட ஆரம்பிக்கிறா. பொண்ணாக இருந்துக்கிட்டு கொல்லி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா அவருக்கு கொல்லி போடப்படுது. அந்த நெருப்பு எரி அந்த பொண்ணும் அதில் போய் உள்ள போகிறா. எல்லாருமே பிடிச்சி இழுக்கிறாங்க. நானும் அந்த நெருப்போட போகணும், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கடைசி ஒரு வார்த்தை சொல்கிறா, என் கூடயே சேலை அப்புறம் பூ பழம் இதெல்லாம் கொடுத்து என்னை அனுப்புங்க, நானும் அந்த நெருப்பில் போய் விழுவுறேன். நான் போய் அந்த நெருப்பில் விழுந்தோடனே நான் தான் எரிஞ்சு பஸ்மமான வச்சு அந்த பூ பழம் புடவை எதுவுமே எரியாது, நான் ஒரு கடவுளாக வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நெருப்பில் விழுவுறா. நெருப்பில் வந்தோடனே அந்த பொண்ணு பொசுங்கி அப்படியே பஸ்மமாயிடுறா. இருந்தாலும் அந்த புடவை பூ எதுவுமே சுத்தமாக எரியவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அங்கே வந்தது வந்து கடவுள்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த அம்மனுக்கு ஒரு கோயில் கட்டுறாங்க. அதுதான் தீப்பாய்ந்த அம்மன்.